குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகும்போது, சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோட அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார். கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பி வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். துலா ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்குங்க. தொட்டது துலங்கும், புதிய வாழ்க்கை அமையும். ஏன் சார், மிதுனத்தில் இருக்கும்போது 5ஆம் பார்வை இருக்குது, கடகத்துக்கு வரும்போது விருச்சத்துக்கு பார்வை போகுது இல்லைங்களா, 5ஆம் பார்வை.
உங்கள் வீட்டுக்கு குடும்பமாக்கு தனஸ்தானம் இல்லை. ஆகவே அற்புதமான திருமண வாழ்க்கை முடியும். கெட்டி மேளம் கொட்டும். ரொம்ப நாள தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடும். பானை பிடித்தவள் பாகியசாலி. புதிய வரவு உங்கள் வீட்டில் வந்து சேரும். வருமானங்கள் கூடும். வீடு வாசல், அதே மாதிரி வாகனங்கள் வாங்கிறது, தொழிலில் வந்து முன்னேற்றம், அதிக லாபம் வர்றது, அதனால் கடன் தீர்றது, சின்ன சின்ன வீடு ஃப்ளாட்டு இதெல்லாம் விற்றுட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இதை எல்லாத்தையும் விட ஆரோக்கியம் பெருகும். தாயினுடைய ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதாவது அந்த மருந்து கொடுக்கறது வந்து டாக்டர்கிட்ட கொடுத்து மருந்து கொடுங்க. நீங்களாக எதுவும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி அந்த மருந்தெல்லாம் செலவு பண்ணாதீங்க. டபுள் செலவு ஆகிடும். தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக்காதீங்க. பசங்கள்லாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, வயசு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, திருமண வாழ்க்கை நல்லபடியாக அவங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக அவங்களுக்கு தட்டிக்கிட்டு போகுது சார், 29 வயசு சார் என் பொண்ணுக்கு அப்படின்னா, சுப செலவு உங்களுக்கு உண்டு. இந்த வயசில் உங்களுக்கு என்ன சுப செலவு? வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சுப செலவு தானே. அப்போ உங்களுக்கு குரு பார்வை இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இந்த வயசில் என்ன சுப செலவு? ஆகவே நீங்களும் வெளிநாடோ வெளி மாநிலமோ இல்லை சுற்றுலா போயிட்டு வர்றதோ பிக்னிக் போகிறதோ அப்படின்னு இந்த சுப செலவுலாம் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு உறவுகள் வந்து போவாங்க, நட்பு வந்து போவாங்க. அதே நேரத்தில் அதன் மூலியமாக குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் வந்து முடியும். அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை வேலை வாய்ப்பு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோ உங்களுக்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடைக்கும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி உறவுகள் மிகும், அன்பு மிகும். ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதி போயிட்டு வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்கள். பழங்கள் தானம் பண்ணுங்கள். அதுலேயும் கொட்டைகள் நிறைந்த அந்த மாதுளம்பழம், கொய்யாப்பழம், சீதாப்பழம், இந்த பழங்கள் தானம் பண்ணுங்கள். அந்த சுவாமியினுடைய எதிரிலேயே வச்சு நீங்கள் தானம் பண்ணீங்க அப்படின்னீங்கனாலே அற்புதமான பலன் கிடைக்கும். எவ்வளவு கொட்டைகள் நிறைந்த பழங்கள் நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ அவ்வளவு பூர்வ ஜென்ம கர்மங்கள் போகும். லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும். திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய கருணையும் உங்களுக்கு வந்து சேரும். கிரக தோஷங்கள் போகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? நல்ல பலன்கள் நல்லா கிடைக்குமா? நான் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு வேலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அதே மாதிரி தொழிலில் மேன்மை, மேலதிகாரிகள் தொல்லை, இதை பற்றியே தான் நான் பேசியிருப்பேன். ஒரு நடுத்தர மக்களுக்கு தேவையான விஷயங்களை தான் நான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேனே ஒழிய உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பொது விஷயம். பொது விஷயத்தில் பேசும்போது பயமுறுத்துவது அப்படிங்கிறது நல்லதில்லை. மலை போல் வர்ற பிரச்சனைகளுக்கு கூட சின்ன சின்ன தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், ஹோமங்கள், கோவில்களுக்கு போய் செஞ்சிங்கன்னா மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். 2வது, உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுக்கு குரு எப்படி இருக்கார், உச்சமா நீச்சமா, இதையெல்லாம் பார்த்து அதை பலன் சொல்லணுமே ஒழிய நாங்களாக பிளாங்காக வந்து இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுங்கிறது அவ்வளவு சரியில்லை. ஆகவே நல்ல விஷயங்களை நல்லதாக எடுத்துக்கொள்வோம். இந்த குரு பயிற்சியை சாதகமாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.